சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. யூடியூப் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அப்புறம் நியூஸ் பேப்பர் மூலியமா தான் இந்த மாதிரி பழங்குடியின மாணவருக்கு வந்து டீச் பண்றதா சொன்னாங்க. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒண்ணுமே தெரியல. சிலபஸ்ன்னு ஒரு விஷயம் இதுல இருக்குன்றதே எனக்கு அகாடமில வந்து தான் தெரிஞ்சது. அப்புறம் சிலபஸ் வைஸ் வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இங்க இருக்கிற சார் எல்லாமே மோட்டிவேட்டடா பேசினாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபீட்பேக்லாம் நம்ம எப்படி சொல்றோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா நடத்தணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நடத்தணுமா நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சாங்க. என்ன டவுட் எப்ப கேட்டாலுமே வந்து கிளியர் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த கவின்ஸ் அகாடமி டீமுக்கும் நம்ம சுகந்தி மேம்க்கும் சின்னமுத்து சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் மேம். மாலாங்கன்னு என்னோட நேம். மை நேட்டிவ் வந்து பச்சைமலை. இங்கே ரெட்டிப்பட்டியில் இருக்கோம் மாதிரி இங்கே இங்கே கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒரு பையன் தான், பட் நாங்கள் தான் போயிட்டு வர முடியாது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கவின்ஸ் அகாடமி ஐ திங்க் சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஸோ இப்பயே வந்து ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஈஸியான அக்சசபிள், அதாவது பேலன்ஸ் அந்த காலேஜ் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு இடம் தான். உங்களுக்கும் பஸ்ஸில் விட்டு இறங்கும் போது ஈஸியாக டக்குன்னு வந்துடலாம். ஆலங்குடியிலிருந்து வராங்க. இந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களா? அப்பப்போ பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஆர்டர் படிக்கணும், சிலபஸ் வந்து எப்படி ஆர்டர் படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபஸ்ட் நான் நல்லா அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டாஃபுங்க எப்படி அந்த ப்ரிப்பரேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இது ஆர்டர் பண்ணுறது படிக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறது. நாங்கள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க, இவ்வளோ தூரம் வந்து வரீங்க, இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணுறது எனக்கு நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயே உள்ள போகும்போது அவ்வளோ டவுட்ஸ் இருக்கும். எப்படி நம்ம போக போகிறோம், நம்மளை எப்படி நம்ம குரூப் 4 நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம், ஸோ நம்ம எந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸோட தான் வருவோம். ஓகே, நாங்கெல்லாம் படிக்கும்போது 2 தான், ஒன்று மெடிசன் இல்லைனா இன்ஜினியரிங். பட் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தேர் லைக் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே வெளியில திங்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ள வரும்போது எப்படி இருக்கணும், அதுல இருந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வர 2025 குரூப் 4 கிளியர் பண்ணி என்னோட லட்சியம் விஏஓ ஆகணும்னு 2026 போஸ்டிங் வாங்கிடுவேன்றத நம்பிக்கையோட சொல்றேன். நம்ம வரும்போது நமக்கு யாரு கை பிடிச்சி கூட்டிட்டு போவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து கண்டிப்பா கவின் சார் இருக்காரு, அவங்களோட ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றது உங்களோட வேர்ட்ஸ்ல இருந்து எனக்கு நல்லாவே தெரியுது.